உங்களுக்கு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும், இல்லை ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. என்னை நம்பி இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே ஃபஸ்ட்டு கமெண்டாகவே கேட்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர், ஹாப்பி ஹோம். அவங்களோட கமெண்ட்ல இருந்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? பிரேஸ்லெட் ஹேண்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது? ஹாப்பி ஹோம் சிஸ்டருக்காகவும் பிரேஸ்லெட் ஹேண்ட் மெஷர்மெண்ட்ல கன்ஃபியூஸாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாமா? பிரேஸ்லெட் ஹேண்ட் மெஷர்மெண்ட். நானும் இந்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய சர்ச் பண்ணிட்டேங்க. எனக்கு இந்த சார்ட் தான் கிடைச்சது. ஆனால் எனக்கு இது செட் ஆகலைங்க. எனக்கு மட்டும்தான் இந்த சார்ட் கன்ஃபியூஸாக இருக்கா, இல்லை இன்னும் யாருக்காவது இந்த சார்ட் மெஷர்மெண்ட்ஸுக்கும் ரியல் லைஃப்பில் வர்ற மெஷர்மெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வித்தியாசம் இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கும் இந்த சார்ட் கன்ஃபியூஸாக இருக்குன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த சார்ட்டை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். என்னோட பிரேஸ்லெட் பிஸ்னஸில் நான் எப்படி மெஷர் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாமா? டைப் 1, இன் பர்சன். அதாவது கஸ்டமர்ஸ் நேரடியாக வந்திருக்காங்க, நேரில் இருக்காங்கன்னா நம்மளே ஒரு இன்ச் டேப் எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இன்ச் டேப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிஸ்ட் சைஸ் மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்ச் டேப்பை இந்த மாதிரி மணிக்கட்டு மேலே வச்சு நம்ம ரிஸ்ட்டை சுற்றி கொண்டு வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணணுங்க. என்னோட ரிஸ்ட் சைஸ் 6.5 இன்ச் இருக்குது. சப்போஸ் உங்ககிட்ட இன்ச் டேப் இல்லைன்னா பேப்பர் இல்லைன்னா த்ரெட்டு நூல் வச்சு கூட நம்ம ரிஸ்ட் சைஸை மெஷர் பண்ணலாம். பேப்பரை இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம ரிஸ்ட்டை சுற்றி வச்சு இந்த 2 பேப்பர்லேயும் வர்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் பேப்பரில் 2 லைன் இருக்கும். இப்போது ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் ஒரு சைடு இன்ச் இருக்கும், இன்னொரு சைடு சென்டிமீட்டர் இருக்கும். நம்ம இன்ச் சைடு மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரிப் பேப்பரை ஸ்கேல் மேலே வச்சு எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பார்க்கலாம். அதே 6.5 இன்ச் தான் இருக்குது. இப்போது நம்ம பீட்ஸ் கோர்க்கும் போது ஒரு பீட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பிரேஸ்லெட் பண்ணால் நம்ம கை சைஸ்க்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போது டைப் 2 பார்க்கலாமா? நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் ஆர்டர் பண்ணும்போது நீயே பார்த்து ஏதாவது ஒரு சைஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்கிள் சைஸ் கேட்டாலும் அது எனக்கு தெரியாதே அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் கரெக்டாக எப்படி மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதில் 2 விதம் இருக்குங்க. இப்போது ஃபர்ஸ்ட் கிட்ஸ் பிரேஸ்லெட் பார்க்கலாம். எல்லாருக்கும் மோஸ்ட்லி காமனாக இருக்கிற மெஷர்மெண்ட் 5 இன்ச். கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறாங்கன்னா 4.5 இன்ச்சு, இல்லை சப்பியாக இருக்கிறாங்கன்னா 5.5 இன்ச் வரைக்கும் மெஷர்மெண்ட் இருக்கும். இதே மாதிரி தான் அடல்ட் பிரேஸ்லெட்லேயும் ஃபேட்டாகவும் இல்லாமல் ஸ்லிம்மாகவும் இல்லாமல் மீடியமாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 6 இன்ச் கரெக்டாக இருக்குங்க. மோஸ்ட்லி காமனாக 6 இன்ச் பிரேஸ்லெட் தான் எனக்கு நிறைய ஆர்டர் வந்தது. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாங்கன்னா 6.5 இன்ச், ஸ்லிம்மாக இருக்கிறாங்கன்னா 5.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்கன்னா 7 இன்ச் வரைக்கும் மெஷர்மெண்ட் இருக்கும். 6 இன்ச் 5 இன்ச் பிரேஸ்லெட்ஸ் காமனாக இருக்குங்க. 7 இன்ச் பிரேஸ்லெட்ஸ் ரொம்ப ரேராக தான் ஆர்டர் வரும். இந்த டைப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது நம்மளோட ஒரு சின்ன அசம்ஷன் தாங்க. ஸோ மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் கிட்ட பேங்கிள் சைஸ் கேட்டு வாங்கிக்கிறது நல்லது. இப்போ தேர்ட் டைப் பார்க்கலாமா? டைப் 3. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, கஸ்டமர்ஸை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க இல்லைன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த டைப்பில் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கலாம். அவங்க கிட்ட நம்ம பேங்கிள் சைஸ் கேட்டுக்கலாம். ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் பண்ணுறவங்க கிட்டையும் என்னென்ன பேங்கிள் சைஸில் பிரேஸ்லெட் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ பேங்கிள் சைஸ் வச்சு எப்படி பிரேஸ்லெட் சைஸ் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? பேங்கிள் சைஸ், பிரேஸ்லெட் சைஸ், 8 mm பீட்ஸ். அது வந்து கிளாஸ் பீட்ஸாகவும் இருக்கலாம், ஜெல்லி பீட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை கிராக்கிள் பீட்ஸாகவும் இருக்கலாம். எனி பீட்ஸ், பட் அது வந்து 8 mm இருக்கும். அதுக்குரிய கவுண்டிங் மட்டும்தான் இப்போ நான் வந்து இதில் கொடுக்க போகிறேன். 1.6 பேங்கிள் சைஸ் வந்து 4 inch பிரேஸ்லெட் சைஸ் இருக்கும். அதுக்கு நம்ம 14 இல்லைன்னா 15 பீட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ளூ கலர் ஜெல்லி பீட்ஸ் 14 பீட்ஸ் எடுத்துக்கிட்டா இதை இப்போ நம்ம அளந்து பார்க்கும்போது கரெக்டாக 4 inch இருக்கு. இந்த சைஸ் பிரேஸ்லெட் நியூ பார்ன் பேபிஸ் போடலாம், பட் நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பிரேஸ்லெட் வேண்டாங்க. அடுத்தது 1.8 பேங்கிள் சைஸ்க்கு 4.5 inch பிரேஸ்லெட் சைஸ் 16 பீட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிரேஸ்லெட்டில் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. இப்போ 4.5 inch இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? 1.8 பேங்கிள் சைஸ்க்கு இந்த பிரேஸ்லெட் கரெக்டாக இருக்குங்க. 2.0 பேங்கிள் சைஸ்க்கு 5 inch பிரேஸ்லெட் சைஸ், அதில் 18 பீட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இது 5 inch கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாமா? 2.0 பேங்கிள் சைஸ்க்கு இந்த பிரேஸ்லெட் கரெக்டாக இருக்கும். 2.2 பேங்கிள் சைஸ், 5.5 inch பிரேஸ்லெட் சைஸ், அதுக்கு 20 பீட்ஸ் நம்ம எடுக்கணும். 2.2 பேங்கிள் சைஸ், இந்த பிரேஸ்லெட் கரெக்டாக இருக்கும், இதில் 20 பீட்ஸ் இருக்கு. 2.4 பேங்கிள் சைஸ், 6 inch பிரேஸ்லெட் சைஸ், அதுக்கு 22 பீட்ஸ் நம்ம எடுக்கணுங்க. அடுத்தது 2.6 பேங்கிள் சைஸ், 6.5 inch பிரேஸ்லெட் சைஸ், அதுக்கு நம்ம 23 பீட்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பேங்கிள் சைஸ் 2.6, எனக்கு 6.5 inchல நம்ம பிரேஸ்லெட் பண்ணணும் இல்லையா? அந்த பிரேஸ்லெட்ல எவ்வளவு பீட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. இதில் 23 பீட்ஸ் கரெக்டாக இருக்குங்க. இதே மாதிரி 2.8 அண்ட் 2.10 பேங்கிள் சைஸ்க்கு பிரேஸ்லெட் சைஸும் எத்தனை பீட்ஸ் எடுக்கணுங்கிறதையும் எழுதியிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து தான் நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு பிரேஸ்லெட் செஞ்சு கொடுத்துட்ருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதே தான் ஃபாலோ பண்ணணும்லாம் நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, பட் கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டான சைஸில் மட்டும் கொடுத்துருங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.